உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி அக்கா உன்னை யார் வர சொன்னா? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. யாராவது வாங்கப்பா. எப்பா யாராவது வாங்கப்பா. ரேவதி மயக்கம் போட்டா யாராவது வாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? எப்பா சிலம்போ, ரேவதி, இந்த வயிறுல ரேவதிக்கு சாப்பிட்டு ரேவதி, இப்பதான் ரேவதி பண்ணேன். பாத்துப்பா ரேவதி. இருப்பா இருப்பா. பாத்து. ரேவதி, ரேவதி இங்க பாரு. ரேவதி, யாராவது வாங்கப்பா. இல்ல அது ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். எங்க என்னாச்சு? இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, எப்படி? ரேவதி, ரேவதி, ஷாக் ரேவதி. அடிச்சிருச்சு. ரேவதி. ஐயோ அக்கா, கண்ணை திறந்து பாரு. வயர் எப்படிங்க அங்க வந்துச்சு? எப்பா சிலம்போ, இப்ப அதுவா முக்கியம். என்ன பண்றதுன்னு பாருப்பா. ரேவதி, கண்ணை திறந்து பாரு. ரேவதி, ரேவதி என்னாச்சு? ரேவதி, ரேவதி, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாராச்சும் டாக்டருக்கு கால் பண்ணுங்க. டாக்டர்ல போன் பண்ணா ரேவதி இங்க எப்ப பாரு. வர்றது? ரேவதி. ஐயோ, சிலம்போ ஏதாவது பண்ணியா? ரேவதி, ஐயோ, இதெல்லாம் நான் ரோகிணிக்கு பண்ணலாம் நினைச்சா இவன் ரேவதிக்கு பண்றானே. நல்ல வேளை உதட்டோட உதட வைக்கல. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அம்மா ரேவதி, எழுந்துருமா. கண்ணை திறந்து பாரு. ரேவதி, ரேவதி, சிலம்போ காப்பாத்தியா? ரேவதி அக்கா, எழுந்துக்கோக்கா. இதெல்லாம் நான் ரோகிணிக்கு செய்யணும். எனக்கு கொடுத்து வைக்கல. நமக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நமக்கு இதே நிலைமை தானா? என்னப்பா, ஏதாவது ரியாக்ஷன் இருக்காப்பா பாடியில? அதெல்லாம் நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். அக்கா, அக்கா எழுந்துக்கோக்கா. ஏய், என்ன இவன்? ஏய், ரேவதி எழுந்துருமா. ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ரேவதிக்கு? அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு சகல. அப்படியா? இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்தா தெரியலையா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிலம்போ, நீ ஏன் பண்ணிருக்க? நீ அமுக்குப்பா. ஃபர்ஸ்ட் எய்டா? அப்படிதான், நல்லா பண்ணுப்பா. அப்படிதான்ப்பா. ரேவதி, ரேவதி, சிலம்போ, ஏய் எழுந்து தொலைய. ரேவதி, ரேவதி எழுந்துரு. என்னாச்சு என் பொண்ணுக்கு? அத்தை, இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு அத்தை. ரேவதி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. அதான் ரேவதிக்கு முதல் உதவி பண்ணிட்டு இருக்காப்ல. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ச்சே, அசிங்கமா இல்ல? இதெல்லாம் சரியில்லக்கா. நம்ம ரேவதியை முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அப்பாடா. ரேவதி, சின்னத்த, ஒரு நிமிஷம். இதுக்காக நீங்க மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்க வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சிலம்பா இல்ல, நான் தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் தான் அத்தை அந்த வயிறை கீழே போட்டு வச்சேன். நீங்க போட்டு வச்சீங்களா? எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அது வந்து அத்தை, அது வந்து அது வந்து சொல்லுங்க. என்ன? ஐயோ அத்தை, எதுக்கு அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. எந்திரிங்க, எந்திரிங்க.
எந்திரிங்கன்றல சொல்லுங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? சொல்லுங்கன்னு சொல்றேன்ல, சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மூஞ்சி இப்படி கோமா வச்சுட்டு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சிரிச்ச மாதிரி வச்சு கேளுங்க, அப்பதான் சொல்லுவேன். ஐயோ, சொல்லி தொலை. அது பிளான் பண்ணது இவ காலுக்கு கால் மாதிரி கிராஸ் ஆகி போச்சு. அவ வந்து வயர் மேல கால வைப்பா, ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுவா. அப்புறமா நான் உதட்டோட உதடு வச்சு முதலுதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா ரேவதி வந்து மாட்டிக்கிட்டா. அறிவு இருக்கா? என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மச்சினிச்சுக்கு நான் அந்த மாதிரி முதல் உதவி பண்ணா தப்பாயிடுமேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். இதெல்லாமே ஒரு தற்செயலா நடந்ததுதானே தவிர, அப்பன்னு பார்த்து நல்ல வேலை சிலம்பா வந்து இந்த முதலுதவி பண்ணி காப்பாத்திட்டான். ரோகிணிக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அதனால அவங்க 2 பேரும் எங்கேயாவது அனிமன் மாதிரி அமுச்சு வச்சிங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சிலம்போ, நீ நல்லா இருக்கணும்டா சாமி. நீ ஒருத்தன் தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு. நீ நல்லா இருக்கணும்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஹனிமூன் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல ரோஹிணி, டிரைவர் சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட் அத்தை. நான் மத்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இத பத்தி யோசிக்கவே இல்ல. பொங்கல் முடியட்டும், நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். கரண்ட்ல விளாட்றதெல்லாம் டேஞ்சரான விஷயங்க. யாருக்காவது எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சிரு சிலம்போ. எப்படியாச்சும் என் பொண்டாட்டி கூட ஒரு அட்டாச்மெண்ட் வரணும்னு முட்டாள்தனமா ஒரு யோசனை பண்ணிட்டேன்ப்பா. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்க பண்ணதுல உங்களுக்கே ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. மேடம் தான் உங்களை அனிமூன் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்களே. ஏப்பா, அதுக்கு நீதான்ப்பா காரணம். நீ அத்தை கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்குமாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சிலம்போ. என்னங்க வெக்கலாம் பண்றீங்க? போப்பா, ஹனிமூன்னா வெக்கம் வராதா? என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.